ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் உலகமெங்கும் சிவன் கோவில் பூஜை செய்யும் சிவாச்சாரியார்களுடைய சமூக நலனுக்காக, அந்த சமூகத்திற்காக ஒரு கூட்டமைப்பு, ஆதிசைவ சிவாச்சி கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு மாவட்டந்தோறும் சிவாச்சாரியர்களை ஒருங்கிணைக்கும் மாநாடானது நடந்து கொண்டுள்ளது. அது இன்று கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்ட மாநாடாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பலவித நலத்திட்டங்களையும் சிவாச்சாரியர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இலவச கண் மருத்துவம், டென்டல் டெஸ்ட்டு, எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வழங்குவது போன்ற சர்வீஸும் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. மேலும் கொங்கு மண்டலம் சிவாச்சாரிய ஆதீனங்களுக்கு பெயர் பெற்றது. சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆதீனங்கள் பல சமூகங்களுக்கு குருத்துவமாக இருந்து சேவை புரிந்து வருகிறார்கள். அவர்களையும் கூனம்பட்டி ஆதீனம் அண்ணாவிலிருந்து மற்ற ஆதீனங்களும் இன்று இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இதற்கு பேராதரவு கொடுத்த கோவை மாவட்ட நிர்வாகிகள் மணிகண்டன் அண்ணா, செல்வமுத்துக்குமார் அண்ணா மற்றும் ஏனைய நிர்வாகிகள் இதற்கு பெரிய அளவில் உழைத்து இந்த மாநாடை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த காணொலி மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்ட மகளிர் சிவாச்சாரிய சமூக முன்னேற்றத்திற்கும் மேம்பாட்டத்திற்கும் அவர்களுடைய பணிகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களையும் இந்த சமயத்தில் பாராட்டுகிறேன். எனக்கு உறுதுணையாக இருக்கும் ஐயப்ப சர்மா அட்வொகேட் அவர்கள், உயர்திரு வள்ளியப்பன் ஐயா அவர்களுக்கும் இதன் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் சமூகத்திற்கு ஏற்படும் லீகல் விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த காணொலி மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆதிசைவ சிவாச்சாரியார் சமூகம் மேலும் மேலும் செழித்து ஓங்க வேண்டும். இவர்கள் மூலம் சிவன் கோயிலில் பூஜைகள் பாரம்பரியமாக நடைபெற வேண்டும். அதன் மூலம் சுவாமியின் அருளும் அனுகிரகமும் தமிழ்நாடு என்னும் புனித பூமியில், பாரத பூமியில் வாழும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகில் இருக்கும் அத்தனை பக்தி உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் பரமேஸ்வரன், பார்வதி பரமேஸ்வரன் அருள் கிடைத்து எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாநாட்டுடைய தீர்மானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் அப்படிங்கிறவங்க 45,000 கோயிலில் 3,500 கோயில்கள், கிட்டத்தட்ட 3,500 கோயில்களில் ஆகம முறையிலான பூஜை முறைகளை தொடர்ந்து நடைபெற வேண்டும். இதற்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு அதற்கான தீர்ப்புகள் வந்துள்ள நிலையில் அதனை தொடர்ந்து செயல்பட்டு ஆகம கோயில்களில் ஆகம முறைப்படியே பூஜைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதை எங்களுடைய இந்த மாநாட்டுடைய முக்கிய தீர்மானமாக நாங்கள் சொல்கிறோம். இதை உச்சநீதிமன்ற வழக்குகள், உயர்நீதிமன்ற வழக்குகள் ஏற்கனவே பல முறை எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துள்ளது. அதனை தொடர்ந்து இந்த தமிழக அரசும் HRNC எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அதனை நடைமுறைப்படுத்தி சிவாச்சாரியர்களுக்கான வாழ்வாதாரத்தை, ஏன்னா HRNC கோயிலில் தான் நாங்கள்லாம் பூஜை பண்ணுறோம். சிவாச்சாரியர்கள் HRNCக்கு மீறி கோயில்கள் எங்களுக்கு கிடையாது. அதனால் அதை எங்களுக்கு அவங்க தான் நடைமுறைப்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் இந்த மாநாட்டுடைய நோக்கம். அதான் இந்த மாநாட்டுடைய தீர்மானம். நாங்கள் 2021ஆம் ஆண்டு தமிழக அரசு அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொன்னாங்க. நாங்கள் இதை